பார்த்து வருகிறோம். பாமக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு உள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டு இருக்கிறது. இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டிருக்கிறார். தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் சௌமியா அன்புமணி போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை பெரம்பூர் தொகுதியில் திலகபாமா போட்டியிடுவதாக அன்புமணி அறிவித்திருக்கிறார். பாமக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ளார். பாமக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் சௌமியா அன்புமணி போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூர் தொகுதியில் திலகபாமா போட்டியிடுவதாக அன்புமணி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பாமக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டு உள்ளது. தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் சௌமியா அன்புமணி போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாகியிருக்கிறது. சென்னை பெரம்பூர் தொகுதியில் திலகபாமா போட்டியிடுவதாக அன்புமணி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டு உள்ளது. இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காவ்யா. காவ்யா, வணக்கம். பாமக வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்கள் காவ்யா. வணக்கம் அனிதா. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் என்டிஏ கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர்களின் பட்டியலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமகவுக்கு சேலம் மேற்கு, தர்மபுரி, பென்னாகரம், விக்கிரவாண்டி, சோளிங்கர், மயிலாடுதுறை, திருப்போரூர், உத்தரமேரூர், ஜெயங்கொண்டம், போலூர், செஞ்சி, விருதாச்சலம் உள்ளிட்ட தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக ரிஷிவந்தியம், காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதியாகவும், கீழ்வேலூர், பெரம்பூர், வடக்கு சேலம், அம்பத்தூர் ஆகிய 18 தொகுதிகள் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் முன்னதாக இந்த 18 தொகுதிகளுடன் அன்புமணிக்கு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாமகவின் முதற்கட்ட வேட்பாளரை கடந்த 25ஆம் தேதி அன்புமணி அறிவித்தார். அதன்படி கீழ்வேலூரில் ச. வடிவேல் ராவணன், அம்பத்தூரில் என். சேகர், அதே போன்று செஞ்சியில் கணேஷ்குமார், அதே போன்று உள்ளிட்ட 3 பேரை அவர் வேட்பாளர்களாக அறிவித்தார். இந்த நிலையில் தொடர்ந்து அடுத்த கட்டமாக 15 தொகுதிகளுக்கான புதிய பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. அந்த பட்டியலின்படி கடந்த 23ஆம் தேதி நடைபெற இருக்கும் வரும் 24ஆம் தேதி நடைபெற இருக்கும் தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக கட்சிக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 15 தொகுதிகளின் வேட்பாளர்கள் தற்போது அறிவிக்கப்படுவதாகவும் பட்டியலை பாமக வெளியிட்டிருக்கிறது. அதன்படி பெரம்பூரில் திலகபாமா போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாமகவின் மாநில பொருளாளராக இருக்கும் திலகபாமா பெரம்பூரில் போட்டியிடும் நிலையில் அதே தொகுதியில் விஜய் தாவேகா சார்பில் அக்கட்சியின் தலைவர் விஜய் போட்டியிடுவதும் குறிப்பிடத்தக்கது. தர்மபுரியில் சௌமியா அன்புமணி, விருதாச்சலத்தில் தமிழரசி ஆதிமூலம், சேலம் மேற்கு தொகுதியில் மு. கார்த்தி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். அதே போன்று பென்னாகரத்தில் பாடி வே. செல்வம், போலூரில் சி.ஆர். பாஸ்கரன், திருப்போரூரில் கே. பாலு ஆகியோர் போட்டியிடுகின்றனர். ஜெயங்கொண்டத்தில் க. வைத்தி, அதாவது கட்சியின் மாநில இணை பொதுச் செயலாளர், அவர் போட்டியிடுகிறார். சேலம் வடக்கு தொகுதியில் எஸ். சதாசிவம், விக்கிரவாண்டி தொகுதியில் சி. சிவகுமார் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். க. சரவணன் சோளிங்கர் தொகுதியிலும், சித்தமல்லி ஏ. பழனிசாமி மயிலாடுதுறை தொகுதியிலும், மகேஷ்குமார் உத்தரமேரூர் தொகுதியிலும், ஆ. பா. செழியன் ரிஷிவந்தியம் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதியில் அன்பு சோழன் போட்டியிடுகிறார். காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் தொடர்ந்து திமுக கூட்டணியில் விசிகாவின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் திருமாவளவன் அன்பு சோழன் இடையே போட்டியானது தொடர்ந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 18 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல்கள் முழுமையாக வெளியிடப்பட்டுவிட்ட நிலையில்
தொடர்ந்து பிரச்சாரத்தை பாமக தீவிரப்படுத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவியா.